செக்ல காசு கொடுத்து அன்று காமராஜர் தோற்க மிகப்பெரிய காரணமா இருந்தது பணப்பட்டுவாடா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது செய்தது யாரு? எதிர்கட்சிக்காரங்க கிடையாது, காமராஜர் கூட இருந்த காங்கிரஸ்காரர்களே செய்தார்கள். காசு கொடுத்துதான் வாக்களிச்சிருந்தாங்கன்னா கடந்த 2021 தேர்தலில் ஆட்சியில் இருந்தது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு. பணப்பட்டுவாடா அப்பவும் பயங்கரமா ஜரூரம் நடக்கத்தான் செஞ்சது, அப்போ இதே குற்றச்சாட்டு இருக்கதான் செஞ்சது. ஆனா ஆட்சிக்கு வந்தது யாரு? 159 சீட்டுக்கு ஜெயிச்சு திமுக கூட்டணி ஆட்சிக்கு வரும். பாருங்க, பணம் கொடுக்காம எலெக்ஷன் நடத்த சொல்லுங்க, நாங்க அப்படியே அறுத்து தள்ளிடுவோம் சீமான் பேசுறாரு. பணமே கொடுக்கலனாலும் சீமான் கூட ஓட்டு தான், சீமான் கூட ஒரு ஓட்ட ஒரு கூடாது. ஏன்னா நிதர்சனமான உண்மை என்னன்னா, அவங்க ஆட்சியில் இருக்காங்க, கொடுக்கட்டுமே மக்கள் வாங்கிக்கிறாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீ கொடுக்கலங்கிறதுக்கு அவனுக்கு ஓட்டு போடலன்னு சொல்றதுலாம் முட்டாள்தனமான விஷயம். ஆனா ஊழலற்ற ஆட்சி வர்றதுக்கு எப்போ வரும் தெரியுமா? ஊழலற்ற ஆட்சி, ஊழலற்ற மக்கள் இருந்தா தான் ஊழலற்ற ஆட்சி வர முடியும். நம்ம எல்லாம் ஊழலற்ற மக்களா? நிச்சயமா கிடையாது. அதான் நிதர்சனமான உண்மை. நம்ம 2 கையிலையும் ஓட்டு காசு வாங்கிட்டு ஊழலற்ற ஆட்சி வரணும், எப்படி வரும்? வராது. ஏன்னா அவன் காசு இன்னைக்கு உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறவன் ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம், ஒரு ஓட்டுக்கு நாளைக்கு 5000 6000 ரூபாய் சம்பாதிச்சா தான் அவன் 1000 ரூபாய் கொடுக்க முடியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலில் வர வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. தேர்தல் வர நாம் காத்திருந்து வாக்களித்து தமிழக தேர்தல் முடிவடைந்துருச்சு. தேர்தல் கமிஷன் தமிழகத்தில் எவ்வளவு வாக்கு பதிவாயிருக்குன்னு சொல்றாங்கன்னா 85.15%. இது வரலாறு காணாத அளவுக்கு ஒரு உயர்ந்த வாக்கு சதவீதம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப தமிழகத்தில் 185.15% மக்கள் ஆர்வமாக வெளியில வந்து தங்க வாக்குகளை பதிவு செஞ்சிருக்காங்க. இது ஜனநாயகத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. அப்ப இது எங்க காமிக்குது, எந்த வழியில எலெக்ஷனை கொண்டு போக போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இதுவரைக்கும் இருமுனை போட்டியா இருந்த இப்ப மும்முனை 4 முனை போட்டியா வரும்போது இந்த வாக்கு சதவீதம் அதிகரித்ததுனாலேயே இதை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாதுங்கிறது அவங்க நிதர்சனமான உண்மை. இப்ப இலவு காத்த கிளி போல மே 4ஆம் தேதி வரைக்கும் நாமளும் காத்திருந்து இந்த தேர்தல் நிலைமை என்ன, இந்த தேர்தல் ரிசல்ட் என்னன்னு காத்திருக்கத்தான் வேண்டும். ஆனால் ஒரு விஷயம், தமிழகத்தில் இதுவரை கடந்த 50 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு இந்த எலெக்ஷன் வேறு மாதிரியாக ஒரு அன்ஹெல்தி ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு நடைமுறையை நோக்கி கூட போற அளவுக்கு கூட இந்த எலெக்ஷன் நிறைய நடந்துச்சு. ஒரு மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயம். சரி, என்ன நடந்தது பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்ப ஜனநாயகம் தேர்தல் அப்படின்னு பேசும்போது அதோட இன்னொரு பெயர் ஜனநாயகம். ஜனநாயகம் நம்ம பேசும்போது இன்றைக்குமே தமிழ்நாட்டு மேல வட இந்தியர்கள் நம்மளுக்குமே நம்மளுக்கு கேவலமா பேசுறது, தமிழர்களுக்கு கேவலமா பேசுறதுல தமிழர்களை அடிச்சுக்க வேற ஒண்ணுமே கிடையாது. தமிழ்நாட்டில் பாருங்க, ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க. அதனால தமிழ்நாட்டில் உள்ள எலெக்ஷன் எல்லாம் ரிக்டு, அதை வந்து சரியா பண்றது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமாக கிடையாது. காசு கொடுத்துதான் வாக்களிச்சிருந்தாங்கன்னா கடந்த 2021 தேர்தலில் ஆட்சியில் இருந்தது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு. பணப்பட்டுவாடா அப்பவும் பயங்கரமா ஜரூரம் நடக்கத்தான் செஞ்சது, அப்போ இதே குற்றச்சாட்டு இருக்கதான் செஞ்சது. ஆனா ஆட்சிக்கு வந்தது யாரு? 159 சீட்டுக்கு ஜெயிச்சு திமுக கூட்டணி ஆட்சிக்கு வருது. அப்ப பணப்பட்டுவாடாக்கு மூலமா ஜெயிச்சிருக்கணும். அந்த எலெக்ஷன் யார் ஜெயிச்சிருந்திருக்கணும்? அதிமுக ஜெயிச்சிருந்திருக்கணும். தொடர்ந்து 19, 24 பாராளுமன்ற தேர்தலையும் அதிமுக கூட்டணி தோக்குது. அப்போ அவங்க தான் ஆட்சியில இருக்காங்க. அப்போ எலெக்ஷன் யார் ஜெயிச்சிருந்திருக்கணும்? அப்போ எலெக்ஷன் அதிமுக தான் ஜெயிச்சிருக்கணும். ஏன் தோக்குது? அப்ப பணம் கொடுக்கலையா? கொடுத்தாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம். மக்கள் தெளிவா ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கிறாங்க. அவங்க எடுக்கக்கூடிய முடிவனையை கொஸ்டின் பண்ணலாம். இவருக்கெல்லாம் ஓட்டு போடுறாங்க பாரு, அவருக்கெல்லாம் ஓட்டு போடுறாங்க பாருன்னு கொஸ்டின் பண்றது ஒருத்தரோட ஒரு உரிமை, நான் மறுக்கல. ஆனால் பணம் வாங்குறதுனால மக்கள் ஒருத்தருக்கு வாக்களிப்பாங்கிறது ஒரு முட்டாள்தனமான ஒப்பீனியன் என்ன பொறுத்தவரைக்கும். அப்படி பார்த்தா அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் ஒருத்தரே தொடர்ந்து வந்துட்டு இருந்திருக்கும். அப்படி நடப்பதில்லை. மக்கள் வந்து இவனுக்கு அடிக்கிற கொள்ளைக்கு என்ன கொடுக்கும்போது வாங்கிக்கிடுவோம்னு ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. அது தவறான, நிச்சயமா தவறு தான். ஆனால் அதனால எலெக்ஷன் வந்து 100க்கு 100 ஸ்விங் ஆயிருந்தா நிச்சயமாக கிடையாது. இப்ப பாருங்க, பணம் கொடுக்காம எலெக்ஷன் நடத்த சொல்லுங்க, நாங்க அப்படியே அறுத்து தள்ளிடுவோம் சீமான் பேசுறாரு. பணமே கொடுக்கலனாலும் சீமான் கூட ஓட்டு தான், சீமான் கூட ஒரு ஓட்ட ஒரு கூடாது. ஏன்னா நிதர்சனமான உண்மை என்னன்னா, அவங்க ஆட்சியில் இருக்காங்க, கொடுக்கட்டுமே மக்கள் வாங்கிக்கிறாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீ கொடுக்கலங்கிறதுக்கு அவனுக்கு ஓட்டு போடலன்னு சொல்றதுலாம் முட்டாள்தனமான விஷயம். மிஞ்சி போனா அதுக்கு 1% ஓட்டு இருக்கலாம். மற்றபடி 2 பக்கமே ஒரு காசை வாங்கிட்டு 2 பக்கமே மக்கள் காசை வாங்கிட்டு தான் ஓட்டு போடுறாங்க. அது இவன் 2 பேர்ட்டையும் காசு வாங்கிட்டோம், 2 பேருக்கா ஓட்டு போடுறாங்க, ஒருத்தருக்கு தானே ஓட்டு போடுறாங்க. அப்ப அவங்க அந்த முடிவை மனசுல எடுத்து வச்சிடுறாங்க. இந்த பணப்பட்டுவாடை நம்ம பேசும்போது எப்ப தொடங்குச்சு? உடனே எல்லாம் அதிமுக கை காமிப்பாங்க. கிடையாது. இந்த பணப்பட்டுவாட்டுவா தொடங்கினது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே தொடங்கிருச்சு. உங்களுக்கு இதுவரைக்கும் உங்களுக்கு வரலாற்றில் சொல்லப்படாத ஒரு விஷயத்த சொல்றேன். பர்சனலா தனிப்பட்ட முறையில் சில பேரை சந்திச்சு பேசி எனக்கு கிடைச்ச அனுபவம் ஷாக்கிங். அதாவது என்னை பிரமிக்க வைத்து, என்னை ஸ்தம்பிக்க வச்ச ஒரு விஷயத்த உங்க முன்னால நான் சொல்றேன். இது எப்ப தொடங்குச்சு அப்படின்னா 1967 நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பெருந்தலைவர் காமராஜரை சீனிவாசன் ஒரு சின்ன பையன் தோக்கடிச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்ப திமுக அலை வீசிச்சு, அது உண்மை, நான் இல்லைன்னு மறுக்கவே இல்லை. ஆனால் காமராஜரே தோப்பாரா பாருங்க தமிழ்நாடு எப்படி போச்சுங்கிற ஒரு சூழ்நிலை அன்னைக்கு வந்துச்சு. அந்த எலெக்ஷன்ல தான் காமராஜரை தோற்கடிக்க முதல் முறையாக பணம் பட்டுவாடா செய்யப்பட்டது. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, ஆனால் இது நிதர்சனமான உண்மை. இந்த உண்மையை நான் நிறைய பேர் வாய் சொல்லி கேட்டிருக்கின்றேன். யார் பட்டுவாடா பண்ணா? திமுக காரங்களா? கிடையாது. நீங்க காமராஜர் ஏன் காமராஜரை தோற்கடிக்க பணம் பட்டுவாடா செய்தது? ஒரு அன்று காங்கிரஸ் கட்சியில் இருந்து ஒரு மிகப்பெரிய செல்வந்தர், புரிஞ்சுக்கணும். காமராஜர் காங்கிரஸ்ல நிக்கிறாரு, காமராஜர் காங்கிரஸ்ல இருந்தவர் தான். காமராஜர் தோற்கடிக்க செலவு பண்றது யாரு? அன்று பெரிய செல்வந்தராக இருந்த ஒரு காங்கிரஸ்காரர். ஏன் சொல்லு அவருக்கு ஏன் காமராஜர் மேல அப்படி ஒரு பெரிய பகை அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குங்க. காமராஜர் மேல அவருக்கு பகை இருக்கு, ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கணும். ஒரே காரணம் தான். என்னன்னா, நீங்க வரலாற்றுக்கு பின்னால போனீங்கன்னா குலக்கல்வி திட்டம் அப்படின்னு ராஜாஜி ஒண்ணு கொண்டு வர்றாரு. அந்த குலக்கல்வி திட்டத்தை பெரியார் பயங்கரமா எதிர்க்கிறாரு. பெரியார் வெளியில இருந்து இருக்கிற பெரிய விஷயம், ஆனா உள்ளுக்கு இருந்தே அதை ஆக்ரோஷமாக எதிர்த்தவர் ஐயா காமராஜர். அப்ப என்ன ஆகுது? ராஜாஜி பதவி இறக்கப்படுகின்றார். அந்த பொசிஷனுக்கு காமராஜ் வர்றாரு. காமராஜர் தமிழகத்துல ஒரு 9 ஆண்டுகள் ஒரு நிலையான ஒரு பொற்கால ஆட்சியை கொடுக்குறாங்க, எல்லாருக்குமே தெரியும். அப்ப காமராஜ் என்ன பண்றாரு, எல்லாரும் அவங்க பதவி ரிசைன், கட்சியில இருக்கணும், கட்சிக்கு வேலை பார்ப்போம், போஸ்ட்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சீஃப் மினிஸ்டர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு கட்சி வேலை பார்க்க அவர் போயிடுறாரு. போய் இந்த இடத்துல பக்தவச்சலத்தை வச்சிடறாரு காங்கிரஸ்ல. அப்போ நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். காமராஜர் போயிட்டு 67 எலெக்ஷன் நிக்கிறாரு. அப்போ இதுல என்ன கோபம் வருது? என்ன கோபம் என்றால், அந்த மிகப்பெரிய செல்வந்தருக்கு ராஜாஜி அவர் தோற்கடித்து விட்டார், ராஜாஜியை பதவி இறக்க வச்சுட்டாரு, அவர் ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை ஃபெயிலியர் ஆக்க வச்சுட்டாருன்னு சொல்லி அன்று காமராஜருக்கு விரோதமாக காமராஜர் தோற்கடிக்கணும்னு காசு கொடுத்தவர் அந்த மிக மிக பெரிய செல்வந்தர். இது காமராஜருக்கும் தெரியும். ஆனால் காமராஜர் திருப்பி அவன் 10 ரூபா கொடுத்தா கூட 1 ரூபா கொடுக்க வச்சு காமராஜர் கையில காசு இருக்குமே. நம்ம தான் பிம்பிளிக்கு பிலாபியா, நம்ம வாழ்க்கை நேர்மையா இருந்தா நமக்கு 5 பைசா கிடையாது. இல்ல காமராஜர் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அன்றைக்கு எந்த அளவுக்கு சொல்லுவாங்க, 1967 மொத்தமா ஓட்டு பிடிச்சு கொடுத்து காமராஜருக்கு இதுதான் வேலை செய்ய கொடுத்தா செக்குல காசு கொடுத்தான்னு சொல்லுவாங்க. செக்குங்கிற அந்த காலத்துல பெரிய விஷயம். 80 வரைக்கும் செக் கிடையாது. 1967 யோசிச்சு பாருங்க, செக்குல காசு கொடுத்து அன்று காமராஜர் தோற்க மிகப்பெரிய காரணமா இருந்தது பணப்பட்டுவாடா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது செய்தது யாரு? எதிர்கட்சிக்காரங்க கிடையாது, காமராஜர் கூட இருந்த காங்கிரஸ்காரர்களே செய்தார்கள். அப்போ பணப்பட்டுவாடா அங்கதான் தொடங்குது. அப்ப 67 இருந்து 80 90 வரை கூட அது அவ்வளவு பெரிய விஷயமாக பேசப்படவில்லை. இது எப்போ தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெயலலிதா அம்மையார் 1991 96 ஆட்சியில் வரும்போது ஒரு பயங்கரமான ஆட்சி, எல்லாருக்குமே தெரியும். அதிமுக காரங்களே அந்த ஆட்சியை அவ்வளவு முட்டு கொடுத்து தூக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சியா இருந்து பின்பு ஒரு பெரிய பக்குவமான ஒரு மெச்சோர்டு அரசியல்வாதியா மாறி அவர் நல்ல அரசியல் பண்ணாங்க. அது உங்களுக்கு பிடிக்கல ரெண்டாவது விஷயம். பட் ஒரு மெச்சோர்டு அரசியல்வாதியா மாறினாங்க. அந்த 91 96 அரசு காலகட்டத்துல பழனியில ஒரு இடைத்தேர்தல் நடந்துச்சு. அப்பதான் முதல் முறையா அந்த பணப்பட்டுவாடா ஜரூரா நடக்க ஆரம்பிச்சு. லட்டுக்குள்ள மூக்குத்தி வச்சு கொடுக்குறாங்க, இதுல காயின் வச்சு கொடுக்குறாங்க, இப்படி நிறைய கம்ப்ளைண்ட் ஃபர்ஸ்ட் டைமா அந்த பழனி இடைத்தேர்தல்ல தான் அந்த பணப்பட்டுவாடாங்கிற அந்த விஷயம் இப்படி முதல் தடவையா வெளியில வந்துச்சு. இது அதற்கப்புறம் சாத்தாங்கம் இடைத்தேர்தல் ஒவ்வொரு இடத்திலும் தொடர்ந்துச்சு. இது அடுத்த லெவலுக்கு கொண்டு போனது எப்போன்னா, திமுக ஆட்சியில 2006 2011 அவங்க இருந்த ஆட்சியில திருமங்கலம்ல ஒரு இடைத்தேர்தல் நடந்துச்சு. அப்ப மூக்க அழகிரி அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாரு. அப்போ ஒவ்வொரு வீடா பணப்பட்டுவாடா நடக்க ஆரம்பிச்சது. அப்போதான் நடக்க ஆரம்பிச்சது இடைத்தேர்தல். நீங்க இடைத்தேர்தலை பத்தி நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு மொத்தமா தேர்தல் நடக்கிறதுனால எல்லா மினிஸ்டர் எல்லாருக்கும் அவங்கவுங்க தொகுதியில இருப்பாங்க. இடைத்தேர்தல் நடக்கும்போது அதிமுக அந்த பழனி இடைத்தேர்தல் என்ன பண்ணாங்கன்னா, கிட்டத்தட்ட அது எல்லா மினிஸ்டரும் பழனியில போய் இறங்கிடுவாங்க. அன்னைக்கு ஆட்சியில் இருக்க எல்லா மினிஸ்டர் 20-25 மினிஸ்டர் பழனியில இருப்பான், எல்லாம் ஒரு 100 எம்எல்ஏ அங்க பழனியில இருப்பான். அப்ப அந்த பழனி தொகுதி முழுசும் ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கும். அப்ப அதை பணப்பட்டுவாடாலும் ஈஸியா நடந்துச்சு. இன்னொன்னு, மக்கள் அதனால பயப்பம் போடுவாங்க, எதுக்கு நம்ம இதுல அதிமுக எதிர்த்து ஓட்டு போட்டு ஆளுங்கட்சிக்கு எதிர்த்து ஓட்டு போட்டு ஆளுங்கட்சிக்கே போடுவோம்னு நினைப்பாங்க. ரெண்டாவது, எதிர்கட்சிக்கு போட்டு என்ன பண்ண போறோம், ஆளுங்கட்சிக்கு போட்டா வச்சு நம்ம தொகுதிக்கு ஏதாச்சும் நடக்கும். இது 2 விஷயத்தினாலையும் இடைத்தேர்தல் ஜெனரலா ஜெயிப்பாங்க. இப்ப மொத்தமா எல்லா எம்எல்ஏ மினிஸ்டரிங் இருக்கிறாங்க, நம்ம ஏதாச்சும் பண்ண நம்ம மாட்டிக்குவோம் பிரச்சனையும் சொல்லி மக்கள் பயந்து ஓட்டு போடுறது ஒரு சார்ட் ஆஃப் இன்டிமிடேஷன் தான், ஒரு மிரட்டல் பயம் தான். திமுக முன்னு அதிமுக முன்னு ஒரு இடைத்தேர்தல் எல்லா மந்திரிகளையும் எல்லா எம்எல்ஏக்களும் கொண்டு அங்க இறக்கி விட்டுறது. மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஓட்டு இவங்களுக்கு தான் போடுவாங்க. இதே மாதிரிதான் எல்லா இடைத்தேர்தலும் ஆளுங்கட்சிகள் ஜெயிச்சு கொண்டிருந்துச்சு. இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த பணப்பட்டுவாடாங்கிறது எப்படி வந்துச்சு உங்களுக்கு எலெக்ஷன்ல நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்ப இந்த பணப்பட்டுவாடா பண்றாங்க பாருங்க. இந்த பணப்பட்டுவாடா பண்றது ஒரு காலத்துல பணப்பட்டுவாடா பண்ணிட்டு நான் கையில சத்தி அடிச்சு வாங்கி சூடானுக்கு வச்சு அதெல்லாம் பண்ணித்தான் அவங்க பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. அப்படி இருந்தா ஒரு காலத்துல வாக்களிச்சு இருந்திருக்கலாம். இன்றைக்கு மக்கள் எப்படி ஆயிட்டாங்கன்னா,
நீ கொடுக்குறியா நீ வாங்கிக்க, நான் கொடுக்குறா நானும் வாங்கிக்கிறேன். ஓட்டி அவனுக்கு என்னைக்கோ எனக்கு பிடிச்சவனுக்கும் அப்படி போட்டாங்க. என்னைக்கோ தமிழக அரசியல் மாறிடுச்சு. அப்ப இந்த பணம் வாங்குறது சரின்னு நம்ம சொல்ல முடியுமா? எல்லா மக்கள் மேலும் மயக்க நீட்டுங்க, வாய்க்குள்ளேயே பேசுவாங்க எல்லாரும் ஊழலற்ற ஆட்சி ஊழலற்ற ஆட்சி அப்படின்னு. ஆனா ஊழலற்ற ஆட்சி வர்றதுக்கு எப்போ வரும் தெரியுமா? ஊழலற்ற ஆட்சி ஊழலற்ற மக்கள் இருந்தா தான் ஊழலற்ற ஆட்சி வர முடியும். நம்ம எல்லாம் ஊழலற்ற மக்களா? நிச்சயமா கிடையாது. அதான் நிதர்சனமான உண்மை. நம்ம 2 கையிலையும் ஓட்டு காசை வாங்கிட்டு ஊழலற்ற ஆட்சி வரணும் எப்படி வரும்? வராது. ஏன்னா அவன் காசு இன்னைக்கு உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறவன் ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறான். ஒரு ஓட்டுக்கு நாளைக்கு 5000 6000 ரூபாய் சம்பாதிச்சா தான் அவன் 1000 ரூபாய் கொடுக்க முடியும். அப்படிதான் முடியும். பணக்காரனால தான் காசை கொடுக்க முடியும். காசை வந்து நீங்க நம்மகிட்ட காசு கிடையாது, நான் உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்க முடியாது. அப்ப நான் பணக்காரனா இருந்தா தான் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கும். நான் எப்படி பணக்காரனாக முடியும்? உள்ளடிச்சா தான் பணக்காரனாக முடியும். அப்ப நம்ம பணத்தை வாங்குகின்ற இடத்திலேயே லஞ்சத்துக்கு நம்ம ஓட்டு போடுறோம்னு அர்த்தம். அப்ப லஞ்சத்தை நீங்க அரசியல்வாதிகளை குறை சொல்கின்ற அந்த வாயையும் அந்த முதுகெலும்பையும் நம்ம அங்கேயே இழந்துட்டோம். பாருங்க சார், இவ்வளவு கொள்ளடிக்கிறான் அவ்வளவு கொள்ளடிக்கிறான் அப்படின்னு சொல்ற அந்த முதுகெலும்பு அங்கேயே இழந்துட்டோம் நம்ம. இப்போ மக்கள் நிர்ணயிக்க வேண்டியது என்னவென்றால், முதல்ல நம்ம எல்லாம் சொல்லுவாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டார்ட்ஸ் அட் தி டாப். மேல இருந்தா ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு வரணும். எனக்கு கிடையாதுங்க. நான் இன்னைக்குமே மக்களாகி அடித்தட்டுல இருந்தா மேல போகணும். நம்ம மெதுமெதுவா நம்மளை மாத்திக்கிட்டோம்னா மேல இருக்க ஆட்டோமேட்டிக்கா மாறியே தான் ஆகணும். மாறாம இருக்க முடியாது. நம்ம ஒழுங்காயிட்டே போனோம்னா மேல இருக்க ஒரு வழி இல்ல, குறைய கெட்டவனா இருக்க முடியும். நம்ம கொஞ்சம் குறைய கெட்டவனா மேல இருக்க ரொம்ப கெட்டவனா இருப்பான். என்றைக்குமே நீங்க புரிஞ்சுக்கணும், சாமானிய மனிதனை விட கரப்டா இருக்கிறவன் ஊழலா இருக்கிறவன் தான் அரசியல்வாதி. சாமானிய மனிதனே ரொம்ப ஊழலா இருந்தாலும் அரசியல்வாதி படுகேவலமா தான் இருப்பான். நீங்க அவனை குறைய சொல்ல முடியாது. அப்ப இந்த பணப்பட்டுவாடாவை தேர்தல் கமிஷன் 1000 பார்த்து நிப்பாட்டுவான்னா தேர்தல் கமிஷன் மேலே எனக்கு நம்பிக்கை என்னைக்குமே இருந்தது கிடையாது. தேர்தல் கமிஷன் ஆர்கனைசேஷன் இப்ப கரண்டா இப்ப இருக்க தேர்தல் கமிஷன் மேல எனக்கு நம்பிக்கையே கிடையாது. அது இன்னைக்கு ஒண்ணு செய்யும், அவங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்காக ஒண்ணு செய்யும், பிஜேபிக்கு ஒண்ணு போடும், ஒரு அதிகாரியை மாத்து இது இந்த தேர்தல் கமிஷன் மேல நம்பிக்கை கிடையாது. அப்ப மாற்றம் எங்க இருந்து வரணும்? மக்கள் மத்தியிலிருந்து தான் வரணும். மக்கள் மத்தியிலிருந்து என்ன மாற்றம் வரணும் அப்படின்னா, நான் வாக்குக்கு பணம் வாங்க மாட்டேன். இந்த வாக்குக்கு பணம் வாங்க மாட்டேன் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அரசியல் கட்சிகள் கொடுக்கறத நிப்பாட்டிடுவாங்க. ஆனா அவன் கொடுக்குறாங்கிறதுக்காக நான் வாங்கிட்டேன் அப்படின்னு இன்னைக்கு எப்படி கேட்க ஆரம்பிச்சான்? குடு அப்படின்னு உரிமையோட கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை வந்து விட்டது. நாங்க பணத்தை வாங்கிட்டு நேர்மையா தான் ஓட்டு போடுவோம். புடிச்ச கட்சிக்கு தான் ஓட்டு போடுவீங்கன்னாலும் நீங்க காசு வாங்கின அந்த இடத்துல உங்களுக்கு புடிச்ச கட்சி ஆட்சிக்கு வரும்போது அடுத்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவனும் சம்பாதிச்சுட்டானு. உங்களுக்கு பிடிக்காத கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவனுக்கு எல்லாரும் காசு கொடுக்குறான். அவனுக்கு இப்படி சம்பாதிச்சா தான் திருப்பி உங்களுக்கு கொடுக்க முடியும். ஒரு சிஎம்மோட சம்பளம் எவ்வளவு, எம்எல்ஏவோட சம்பளம் எவ்வளவு? சில லட்சங்கள் சில ஆயிரங்கள் தான் வரும். அதை வச்சு உங்களுக்கு 1000 ரூபாய் மாசம் கொடுத்துட முடியுமா எலெக்ஷன்? அப்ப என்ன பண்ணுவாங்க? அவன் கை நீட்டு தான் செய்வான், அவன் தவறான வழிகள் தான் சம்பாதிப்பான். அப்ப அது ஊக்கம் கொடுப்பது யார்? மக்கள். நம்ம லஞ்சம் போச்சுன்னா அது நமக்கு வாங்கலைன்னா முற்றிலுமாக திருந்தணும்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த லஞ்சத்துல நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்தீர்கள் என்றால் குறையும், நல்ல குறையும். நீங்க கேள்வி கேட்கக்கூடிய பொசிஷன்லயே இருக்கக்கூடாதுன்னா உங்களுக்கு காசு கொடுக்குறான், நீங்களும் சந்தோஷமா வாங்கிட்டு உங்களுக்கு பிடிச்சவனு ஓட்டு போட்டீங்கன்னா லஞ்சத்தை நான் அரசியல்வாதிகள் மேல் குறை சொல்ல மாட்டேன். இந்த லஞ்சம் தலைவிரிச்சாடுன்னு சொல்ற உரிமையை மக்கள் இழந்துட்டாங்கன்னா அப்ப அவங்க எதுக்கு அவன் பயப்படணும்? ஒரு அரசியல்வாதி உன்ட்ட வந்து 1000 லஞ்சம் வாங்குறான், நீ 1000 ரூபாய் ஓட்டுக்கு வாங்கினியா இல்லையா உன்னை பார்த்து கை நீட்டி கேட்டான்னா வாங்கின பிறகு நீங்க வாயை மூடிட்டு தான் போகணும். அப்ப நம்ம ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் நம்ம கை நீட்டி காசு வாங்கும் போது அவர்களை கேள்வி கேட்கின்ற அந்த உரிமையை நாம் இழந்து விடுகின்றோம். நாம் அவர்கள் கண்ணில் காசு தூக்கி வீசினா வந்து பொறுக்கிட்டு போற நாய் மாதிரிதான் தெரியும். காசு வாங்கி ஓட்டு போடுகின்ற ஒவ்வொரு வாக்காளனும் நிச்சயமாக ஒரு கறி துண்டுக்கு ஒரு பிஸ்கட் துண்டுக்கு ஓடுகிற ஒரு நாய்க்கு சமானமானவன் தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் இது யாரையும் மாற்ற போறது கிடையாது. வாங்கிட்டு தான் இருப்பான். அப்புறம் வாங்கி முடிச்சு வெளில வந்து பேசுவாங்க, பாருங்க அவர் அப்படிப்பட்டாரு, தொகுதிக்கு வந்தியாடா நீ, என் வீட்டு அது இல்ல சரி செஞ்சியாடா நீன்னு கேட்பீங்களே. அவங்க எதுக்குடா சரி செய்யணும்? உனக்கு அவன் தான் முதல்ல உன 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து விலைக்கு வாங்கிட்டானே, வாயை முடிட்டு நீ போகணும். நீ அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு கூலிக்காரன், உனக்குள்ள கூலியை கொடுத்துட்டான், நீ வாயை மூடிட்டு போகணும். இந்த 1000 ரூபாய் வாங்கலைன்னா ஊழல் இருந்தாலும் நீ அன்னைக்கு சட்டை பிடிச்சாக்கலாம், இதை செய் அதை செய்யு கேட்கிற உரிமை உனக்கு இருக்கு. நீ என்னைக்கு அதை கை நீட்டி காசு வாங்கிட்டியோ அன்றைக்கு நீ மனிதனில் இருந்து ஒரு மிகச்சிறிய நாய் அப்படிங்கிற நிலைமைக்கு போயிட்ட. ஒன்னு அவன் மதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப ஜனநாயகம் பணநாயகமா மாறியதுக்கு காரணம் முதல் எலெக்ஷன் காமராஜர் தோக்கடிக்கிறதுக்காக இன்னொரு ஆள் அவர் மேல வன்மத்துக்காக செலவழிச்சாருன்னு சொல்றாங்க. இப்ப அப்படி இல்லை. இப்ப மக்கள் பணம் வாங்க ஆரம்பித்து தங்கள் தலையிலே தாங்களே மண்ணள்ளி போட்டுக் கொள்கிறோம் என்பதை உணர வேண்டும். இவங்க வாங்குறத நிப்பாட்டுனாங்கன்னா நிச்சயமாக ஊழலோட அளவு டிராஸ்டிக் சொல்லுவாங்க, மிக அதிக அளவில் குறையும். நம்ம வாங்கிட்டே இருந்தோம்னா அவன் இன்னும் அதிகமாகவே தான் கொள்ளடிச்சுக்கிட்டு இருப்பான். யாராலும் மாற்ற முடியாது. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இதுதான் நடக்கும். மீண்டும் சந்திப்போம்.